இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. இந்த ராசியில் பிறந்துடக்கூடாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு ராசி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க. நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளோதான் உழைச்சாலுமே போதுமான வருமானம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்கள இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பீங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கும்பராசி அன்பர்களுடைய அந்த ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா குடம் போன்ற அமைப்பு. அந்த கோபுர கலசத்தில் எப்படி உயர்ந்து நிற்கிறாங்களோ அது மாதிரி தான் உயர்ந்து நிற்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குடத்தை திறந்து பார்த்தா தான் உள்ள என்ன இருக்குது, என்ன எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியும். ஆனால் தெரியாத வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரியாதை தானாக வரும். நீதி நேர்மை தவறாமல் எல்லா இடத்துலையும் செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி ஏழ்மையாகட்டும் பணக்காரனாகட்டும் யாருக்கிட்டையும் எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையுமே ஒரு நட்போட பழகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசினாலே போதும், அவங்கள விட்டு பிரியவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய மனதை ஈர்க்கக்கூடியவங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ திறமைசாலிங்க. கடினமான எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அதிகம் கொஞ்சம் உழைப்பை போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த கும்பராசி அன்பர்கள் அதிக உழைப்பு போடக்கூடியவங்க. எல்லாரும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் ஏதாவது கராகக்கூடாது, நம்மளுடைய இமேஜுக்கு எந்த இடத்துலையும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. ஆனால் இறங்கி செய்யக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான். இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு இறங்கி செய்யக்கூடியவங்க. எந்த வேலையாக இருந்தாலுமே இறங்கி செய்யக்கூடியவங்கள இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு ஒதுங்கி போக மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம். பொதுவாகவே நம்ம உழைக்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொறுமை மிக்கவங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செயலையும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். அதே மாதிரி ஓவியம் வரைகிறது, சிற்பக்கலைகளில் அதிக ஆர்வம் காட்டுறது, இது எல்லாமே இந்த கும்பராசி அன்பர்கள் செய்யக்கூடியவங்க. பொறுமையோட உதாரணம் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்பம் செய்கிறதுக்கு எவ்வளோ பொறுமை தேவை. அது மாதிரி தான் ரொம்ப பொறுமைசாலியாக ரொம்ப நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாரையும் சார்ந்து இருக்காமல் தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது? இந்த பாதகமாக இருக்கிறத சாதகமாக மாற்றிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. ஏன்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் செலவுகளை மட்டும் ஆடம்பரமாக செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆடம்பரமாக செலவு செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் தேவையற்ற சின்ன சின்ன செலவுகள் இந்த டைமில் வரும். செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்கால சேமிப்புக்காக ஒரு சிலர்லாம் சேமித்து வைத்திருப்பீங்க. அந்த சேமிப்பு இந்த காலகட்டத்தில் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் உங்களுடைய குரலை இந்த டைமும் உயர்த்தி பேச வேண்டாம். உறவுகளோடு கொஞ்சம் அனுசரித்து பேசுகிறது நல்லது. தேவையற்ற சண்டை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உறவுகள் மத்தியில் கொஞ்சம் ஒற்றுமை குறையிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். புதன்கிழமையில் போய் பெருமாள் ஆலயத்தில் வழிபட்டுட்டு வாங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த கும்பராசி அன்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களை தேடி ஒரு புது உறவு வரப்போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா,
அது உங்களுடைய குழந்தைகள். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. காதலிச்சிட்டு இருக்கவங்க கூட வீட்டில் போய் பர்மிஷன் கேட்குறது, வீட்டில் சம்மதம் வாங்குறது அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. விரோதமாக இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் நட்பு பாராட்டுவாங்க. நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யோகம் இருக்குது. பொருள் சேர்க்கை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த வாரத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும். மன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இருக்கிறதுனால அவங்க மூலிமா சில அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய நற்பலன்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். புதிய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்துலேயும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இல்லத்துலேயும் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். புதன் 2 மற்றும் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அந்நிய பெண்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். விரோதிகளுடைய சூழ்ச்சி வலையில் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன மாயாஜலங்கள் பண்ணி உங்களை அவங்களுடைய சூழ்ச்சி வலையில் மாட்டி விட்டுருவாங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். பிறர் தயவை இந்த டைமு எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தவங்க ஏதாவது உதவி செய்வாங்க, ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு எப்பவுமே உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஒத்துழைக்காத காரணத்தினால அவங்களுடைய உதவி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு தோணும். இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உதவி நாட வேண்டாம். அப்படி நாடினீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மரியாதை கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் இயலாதவங்களுக்கு ஏதாவது முடிந்தால் உதவி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும். கடவுள் பக்தி அதிகமாக இருக்கணும். ஏதாவது ஆலய தரிசனம் மேற்கொண்டுட்டு வாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். உறவினர்களால் ஏதாவது நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவினர்களால் அப்பப்போ சின்ன சின்ன மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கூட அவங்க மூலிமா ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் கிடைக்கும். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். வண்டி வாகனங்கள் செல்லும்போது பொறுமையும் நிதானமும் இருக்கிறது நல்லது. ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாகும், தடுமாற வைக்கும், வீண் அலைச்சலை உண்டு பண்ணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். எதிர்பாராத வகையில் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வரும். அதனால் மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 8, 9, 10ஆம் தேதியெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள், இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் செவ்வாய் 6ஆம் இடத்துல நீச்சமடைந்திருப்பதனால ரொம்ப நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும். ராசிக்குள்ள சனி, ராகு, 7ல் கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். வியாழக்கிழமையில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். வீண் வாக்குவாதம், பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிதானமாக இருங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ராசிக்குள்ள ராகு சஞ்சரிப்பதனால வருமானத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல கேது சஞ்சரிப்பதனால உடன் இருப்பவர்கள் சின்ன சின்ன சங்கடத்தை இந்த காலகட்டத்தில் உண்டு பண்ணுவாங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த நேரத்தில் சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை வழங்குவாங்க. அவங்க மூலிமா சில நன்மைகள் கிடைக்கும். எடுத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் குருவோடைய பார்வை 8, 10, 12 இடங்களில் கிடைக்கிறதுனால சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ வரும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
வருமானம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலும் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கும்பராசி என்பவர்கள் செய்துட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.